ஹலோ ஆல் ரீசெண்டாக நைக்காவோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து லைட்டாக தான் மேக்கப் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த காட்டன் பேடில் நான் கார்னியர் மைசெல் வாட்டர் எடுத்து நான் டிப் பண்ணிக்கிறேன். நார்மலாக உங்ககிட்ட காட்டன் கர்ச்சீஃப் கூட யூஸ் பண்ணலாங்க. பட் நம்மளுக்கு அந்த கர்ச்சீஃப் வந்துட்டு வாஷ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ரேராக மேக்கப் போடுறவங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கர்ச்சீஃப்லாம் பத்தாது. ஸோ இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கார்னியர் மைசெல் வாட்டர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மைல்டு மேக்கப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹெவி மேக்கப்பு நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். நான் ரொம்ப அழுத்தமே கொடுக்காம எனக்கு வந்து அழகாக வந்துருச்சுங்க. எனக்கு வந்து அந்த ஆயிலியாக அந்த மாதிரி எதுவும் எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு வந்து மேக்கப் நான் என்ன போட்டிருந்தேன்னா வெறும் கன்சீலரும் ஐலைனர் தான் போட்டிருந்தேன். பட் எனக்கு அழகாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும். ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு கருக்காது. இப்போ கருப்பாக இருக்கிறவங்க வந்து கலர் ஆகிடுவீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க.